மாசிலாமணி படம் போது அப்ப நான் சைல்டு ஆர்டிஸ்டா தான் அப்ப அந்த படம் பண்ணும்போது அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒர்க் பண்ண ஒரு கோ டைரக்டர் சார் பரத் சார்னு சொல்லிட்டு அவர் வந்து 16 அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து ரெஃபர் பண்றாங்க. ஓகே நம்ம சரி ஓகே இதே மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் ஏதோ தங்கச்சி கேரக்டரோ என்னமோ அப்படின்ட்டு நான் போறேன். அந்த படத்துலயும் நான் நடிக்கிறேன். போன உடனே டைரக்டர் சார் வந்துட்டு ஆடிஷன் வர சொல்லியிருந்தாங்க. போனோனே திரும்பவான்னு சொல்லி ஹேர் பார்த்தாங்க. ஓகேமா மத்த விஷயங்கள்லாம் வந்து கம்பெனில பேசிப்பாங்க. நீங்க கிளம்பலாம். ஓகே ஏதோ சின்ன கேரக்டர் இல்ல ஏதோ தங்கச்சி கேரக்டர் நம்ம பாத்துக்கலாம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து தேனியில அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேனியில அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட்டா 1 மந்த் ஷெட்யூல் எனக்கு. 1 மந்த் ஃபுல்லா ஷூட் போணுச்சு. நான் நடிக்கிறேன் நடிச்சிட்டே இருக்கேன். சீக்வென்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய டயலாக்ஸ்லாம் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன டயலாக் பேசிட்டு நமக்கு வந்து பெரிய பெரிய டயலாக்லாம் குடுக்குறாங்க. நமக்கு அப்படிதான் நம்ம மைண்ட் செட் இருக்கும். பண்றேன். பயங்கர சந்தோஷமா இருக்கு எனக்கு. நம்ம வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணிருக்க மாட்டிருக்கு அப்படின்ட்டு நான் வந்து பயங்கர ஹாப்பியா பண்ணிருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஒரு பயம்னா, இங்க நம்ம எல்லாம் நடிக்கிறோம். எடிட்டிங் எல்லாம் கட் பண்ணிருவாங்களோ? சரி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுக்க வேண்டாம். பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இருந்துட்டேன். இன்னொன்னு என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நான் தான் டப்பிங் பண்ணுவேன். எனக்கு டப்பிங் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நான் நடிப்புல ஸ்பாட்ல பண்ற தவறுகள் எல்லாம் டப்பிங்ல என்னால சரி செஞ்சிட முடியும். அது மாதிரி நான் எந்த மாதிரி மூட்ல என்ன எமோஷனல் அந்த சீக்வென்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கு நான் தான் உயிர் கொடுக்க முடியும். ஒரு நடிப்பு நடிச்சுட்டு வந்துடலாம், ஸ்பாட்ல எல்லாம் மட்டும் வந்துடலாம். அதுக்கு இன்னும் மெருகேத்தி உயிர் கொடுக்குற விஷயம்னா அது நம்மளோட குரல் தான். நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சுலாம் பண்றாங்க. அது அவங்களோட விருப்பம். பட் என்ன பொறுத்த அளவுக்கு என்னோட நடிப்புக்கு உயிர் கொடுக்கிறது என்னோட குரல் தான் அப்படின்னு நான் நம்புவேன். அதுக்காகவே நானே கேட்டுட்டு போவேன். நான் வந்து ஒரு சீன் பண்ணியிருந்தா கூட நான் தான் டப்பிங் பேசுறதுக்குன்னு போவேன். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா நான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ 16 முடிஞ்சு வந்து டப்பிங்கும் கூப்பிட்டாங்க. ஒரே ஹாப்பியா போய் டப்பிங்லாம் பேசிட்டு இருக்கேன். எல்லா சீனும் வந்துருச்சு. ஒரு சந்தோஷமா இருக்கு நம்ம பாக்குறதுக்கு. ஓகே நம்ம எல்லா நேரம் வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா படமும் எடுத்து முடிச்சாச்சு. டப்பிங் எல்லாம் முடிஞ்சது. டைரக்டர் சார் வந்து கோ டைரக்டர் சார்ட்ட சொல்லி இந்த மாதிரி பாப்பா வர சொல்லுங்க. எங்க பாட்டி தான் என்ன வளர்த்துனது. அது ஒரு கதையா சொல்றேன் நானு. அவங்களும் எங்க பாட்டியும் நானும் வந்து பிரிவியூ தியேட்டர்ல வந்து உட்கார்ந்து பிரசாத் லேப்ல வந்து பிரிவியூ போட்டு காமிக்கிறாங்க. பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சீன் வேற இன்னும் வரல. என்ன நடந்திருக்குன்னு தெரியல. சரி பாத்துட்டே இருக்கேன். பார்த்தா நான் நடிச்ச எல்லா சீனும் வருது. நான் பயங்கர பிரம்மாண்டமா நடிச்சிருக்கேன். படம் முடியும்போது தான் தெரியுது நம்ம தான் அந்த படத்துக்கு ஹீரோயின்னு. ஓகே. அது உங்களுக்கு கடைசில தான் தெரியும். நடிக்கும்போது வரைக்கும் எனக்கு அந்த விஷயமே தெரியாது. நான் வந்து ஒரு கேரக்டர் பண்றேன் அப்படின்னு தான் நானு அந்த ப்ராஜெக்ட் போயிருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு நம்ம தான் அந்த பெரிய அந்த படத்தையே சுமந்து போயிருக்கோம் அப்படின்னும்போது அந்த இளவரசி அந்த கேரக்டரோட நேமு இளவரசியாவே நான் இருந்திருக்கேன் அந்த படம் முழுக்க. அப்போ என்னை பத்தி நான் எழுதின விகடன்லயா இருக்கட்டும், நிறைய தந்தி பேப்பர்ல எல்லாத்துலயுமே என்னை பத்தி எழுதும்போது ரொம்ப ஆரவாரமா எழுதியிருந்தாங்க. சின்ன வயசுலயே எனக்கு என்னன்னா எல்லா சந்தோஷங்களும் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு.